நீ கணேஷா பர்த்டேக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு மண் பிள்ளையெல்லாம் வாங்கி சாமி கும்பிட்டு சவுக்கார்பேட்டை உள்ள கணேஷாவை பார்க்க கிளம்பிட்டேன். சவுக்கார்பேட்டை உள்ள மின்ட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போனோம். ஸோ அங்கே வந்து விநாயகர் வந்து ரொம்ப அழகாகவே திருசூலம்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த நேம் கூட மின்ட்கா ராஜான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கே சாமியை கும்பிட்டு நெக்ஸ்ட் அடுத்த லொக்கேஷன் நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் போகிற வழியிலேயே புல்லாங்கல் வச்ச மாதிரி ஒரு விநாயகரை பார்த்துருந்தோம். ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவர்கிட்டேருந்து ஒரு அருள் வாங்கிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறையா அன்னதானம் பிரசாதம் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே ஒவ்வொரு வழியாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இடம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச பிளேஸில் இதுவும் ஒன்று, இந்த விநாயகர். எதனாலனா இந்த விநாயகர் வந்து நல்லாவே அந்த டெக்கரேஷன் ஃபுல்லாகவே லைட் செட்டிங்கு ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இது பண்ணி ஸ்க்ரீன்லாம் போட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு போலீஸ் ஒருத்தர் வந்துட்டு ஆக்சுவலி நான் வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் இல்லை வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளேருந்து எடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ உள்ளேருந்து ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம். நாராயண முதலி ஸ்ட்ரீட்டுக்கு பிஃபோராக ஆவுடையப்பா ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விநாயகரை பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆரஞ்சு வித் எல்லோ. இந்த விநாயகர் சிலை வந்து ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு நல்லா ஒரு விநாயகர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக முருகரும் விநாயகரும் சேர்ந்த மாதிரி வேலு அந்த மயிலெலாம் வச்சு ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே தமிழ் சாங்லாம் போட்டிருந்தாங்க, கேட்கவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாராயண முதலி ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அங்கே ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா கார்பெட்லாம் போட்டு ரொம்பவே கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு வைப் கொடுத்துச்சு. விநாயகருக்கு 2 சைடு சிங்கத்தை வச்சு ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல வைப் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு கோவிந்தப்பா ஸ்ட்ரீட்டில் உள்ள விநாயகரை பார்க்க போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி பாதி சிலையை வச்சு அதுக்கு கீழே விநாயகர் வந்து நல்லா வாளோட வீரமாக இருந்துச்சு. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டு போகிற வெளில என்எஸ்ஐ போஸ் ரோட்டில் வந்துட்டு அங்கேயும் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி பேபி விநாயகர் இருந்துச்சு. ஸோ அதோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோல்டன் கலரில் க்யூட்டாக இருந்தார் இந்த விநாயகர். நெக்ஸ்ட்டு அடுத்த விநாயகரை பார்க்க போயிட்டோம். அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. இந்த சிலையை பார்க்கவே நிமிர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அது நல்லா இருந்துச்சு. அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு பால்கோவாவில் சுகர் வச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள்.